அன்பான இறை மக்களை, உங்கள் அனைவரையும் திருவிவிலிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்று ஜனவரி 5ஆம் தேதி திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் 5ஆம் நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் 10 மற்றும் 11, மேலும் திருப்பாடல்கள் அதிகாரம் 2. உங்களுடைய திருவிவிலியத்தை கையில் எடுத்து அதிலிருந்து வாசியுங்கள். மேலும் உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேளையிலே உம்முடைய இறை வார்த்தை வாசித்து தியானிக்க உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம் தேவனே. ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய இறை ஞானத்தையும் உம்முடைய வெளிச்சத்தையும் எங்களுக்கு கொடும் அப்பா. உம்முடைய ஞானத்தை கட்டளையிடும் அப்பா. சாமுவேலை ஞானத்தினால் நிரப்பிய தேவன், எங்களையும் உம்முடைய ஞானத்தினால நிரப்பும் அப்பா. இறை வார்த்தையை வாசித்து அதை உள்ளத்தில் பதிய வைத்து இறை வார்த்தையை கூறி ஜெபிக்கக்கூடிய மக்களாக எங்களை மாற்றும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். தொடக்க நூல் அதிகாரம் 10. நோவா புதல்வரின் வழிமரபினர். நோவாவின் புதல்வர் சேம், காம், எப்பேத்து ஆகியோரின் வழிமரபினர் இவர்களே. வெள்ளப்பெருக்குக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர். எப்பேத்தின் புதல்வர் கோமேர், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மெசேக்கு, தீராசு. கோமேரின் புதல்வர் அஸ்கனாசு, இரிபாத்து, தோஹர்மா. யாவானின் புதல்வர் எலிசா, தர்சீசு, கித்திம், தோதானிம். இவர்கள் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி, குடும்ப இன வாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர். காமின் புதல்வர் கூசு, எகிப்து, பூற்று, கானான். கூசின் புதல்வர் செபா, அவிலா, சப்தா, ராமா, சப்தக்கா. ராமாவின் புதல்வர் சேபா, தெதான். மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான். இவன்தான் முதலாக உலகத்தில் பேராற்றல் கொண்டவனாக விளங்கியவன். ஆண்டவர் திருமுன் இவன் ஆற்றல் மிக்க வேடனாக இருந்தான். இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்ரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற வழக்கு ஏற்படலாயிற்று. முதலில் சினையார் நாட்டிலிருந்த பாபேல், எரேக்கு, அக்காது, கல்னே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன. அந்நாட்டிலிருந்து அசீரிய நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே, ரெஹபோத்து, ஈர், காலாகு ஆகிய நகரங்களை அமைத்தான். நினிவேக்கும் காலாகிற்கும் இடையே மிக பெரிய நகரமாகிய இரசோனை அவன் நிறுவினான். எகிப்தின் புதல்வர் லூதீம், அனாமிம், இலஹாபிம், நப்துகிம், பத்ருசிம். பெலிஸ்தியரின் மூதாதையரான கஸ்லுஹிம், கப்தோரிம். கானானின் தலைமகன் சீதோன். ஏனைய புதல்வர் ஏத்து, எபூசி, எமோரி, கிருகாசி, இவ்வி, அர்கி, சீனி, அர்வாது, செமாரி, அமாத்தி. இந்த கானானின் குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின. கானானியர் நாட்டு எல்லை சீதோனிலிருந்து தெற்கே கேரார் செல்லும் திசையில் காசா வரையும், கிழக்கில் சோதோம், கொமாரா, அத்மா, செபோயும் செல்லும் திசையில் லாசா வரையும் பரவியிருந்தது. இவை காம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாடு, இனவாரியான பிரிவுகள். எப்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தனர். சேம் எபேரியரின் முதுபெரும் தந்தை. சேமின் ஏனைய புதல்வர் ஏலாம், அசீரியா, அர்பகசாது, லூது, ஆராம். ஆராமின் புதல்வர் ஊசு, ஊல், கெத்தேர், மாசு. அர்பகசாதுக்கு செல்லாகு பிறந்தான். சேலாகிற்கு எபேர் பிறந்தான். எபேருக்கு புதல்வர் இருவர் பிறந்தனர். ஒருவனின் பெயர் பெலேக்கு, ஏனெனில் அவன் காலத்தில்தான் உலக மக்கள் பிரிந்தனர். அவன் சகோதரனின் பெயர் யோக்தான். யோக்தானின் புதல்வர் அல்மோதாது, செலேபு, அட்சர்மாவேத்து, எராகு, அதோராம், ஊசால், திக்லா, ஓபால், அபிமாவேல், சேபா, ஓபீர், அவிலா, யோவாபு. அவர்கள் வாழ்ந்த நாடு சேமாவிலிருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலை நாடு வரை பரவியிருந்தது. இவை சேம் புதல்வரின் குடும்ப, மொழி, நாட்டு, இனவாரியான பிரிவுகள். இவை நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களின் இனவாரியான தலைமுறைகள். இவர்கள் வழிவந்த மக்களினங்களே வெள்ளப்பெருக்கிற்கு பின் உலகின் எல்லா நாடுகளிலும் பரவின. தொடக்க நூல் அதிகாரம் 11. பாபேல் கோபுரம். அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன. மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றை கண்டு அங்கே குடியேறினர்.
அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வாருங்கள், நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர். அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர். பின்னர் அவர்கள், வாருங்கள், உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர். மானிடர் கட்டி கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது ஆண்டவர், இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர். அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது. அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. வாருங்கள், நாம் கீழே போய் அங்கே ஒருவர் மற்றவரின் பேச்சை புரிந்து கொள்ள முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார். ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர். ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது. ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார். அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார். சேமின் வழிமரபினர். சேமின் தலைமுறைகள் இவையே. வெள்ளப்பெருக்கிற்கு 2 ஆண்டுகளுக்கு பின் சேம் 100 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு அர்பகசாது பிறந்தான். அர்பகசாது பிறந்த பின் சேம் 500 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். அர்பகசாது 35 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு சேலாகு பிறந்தான். சேலாகு பிறந்த பின் அர்பகசாது 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது அர்பகசாதுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். சேலாகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு எப்பேர் பிறந்தான். எப்பேர் பிறந்த பின் சேலாகு 403 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது சேலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். எப்பேர் 34 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான். பெலேகு பிறந்த பின் ஏபேர் 430 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது எபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். பெலேகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு இரையு பிறந்தான். இரையு பிறந்த பின் பேலேகு 209 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது பேலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். இரையு 32 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு செருகு பிறந்தான். செருகு பிறந்த பின் இரையு 207 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது இரையுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். செருகு 30 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான். நாகோர் பிறந்த பின் செருகு 200 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது செருகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். நாகோர் 29 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு தேராகு பிறந்தான். தேராகு பிறந்த பின் நாகோர் 119 ஆண்டுகள் வாழ்ந்தான். அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். தேராகு 70 வயதாக இருந்த பொழுது அவனுக்கு அபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். தேராகின் வழிமரபினர். தேராகின் தலைமுறைகள் இவையே. தேராகிற்கு அபிராம், நாகோர், ஆரான் ஆகியோர் பிறந்தனர். ஆரானுக்கு லோத்து பிறந்தான். ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தேராகிற்கு முன்பே இறந்தான். அபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர். அபிராமின் மனைவி பெயர் சாராய். நாகோரின் மனைவி பெயர் மில்கா. மில்கா ஆரானின் மகள். மில்கா இசுக்கா ஆகியோரின் தந்தை ஆரான். சாராய் குழந்தை பேறு இல்லாமல் மலடியாய் இருந்தார். தேராகு தம் மகன் அபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் அபிரஹாமின் மனைவியுமான சாராயையும் அழைத்து கொண்டு ஊர் என்ற கல்தேயர் நகரை விட்டு கானான் நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார். காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழலாயினர். தேராகு 205 வயதாக இருந்த பொழுது காரானில் இறந்தார். அன்பான இறைமக்களே, தொடக்க நூல் அதிகாரம் 10 நோவாவிൻ്റെ வழிமரபினர்களுடைய பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. தொடக்க நூல் அதிகாரம் 11 மக்கள் உலகளாவிய உயரமான ஒரு கோபுரத்தை கட்டி அதில் அவர்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது ஒரு தவறான எண்ணம். நாம் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும்
அதில் ஆண்டவருடைய நாமம் மகிமை பெற வேண்டும் என்று செய்யும்போது அந்த காரியத்திலே நமக்கு வெற்றி கிடைக்கிறது. இந்த மக்கள் கோபுரத்தை கட்டி அவர்களுடைய பெயர் விளங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதை ஆண்டவர் வானத்திலிருந்து இறங்கி வந்து பார்த்து அவர்களுடைய மொழிகளிலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார். ஒருவர் பேசுவது மற்றவருக்கு புரியாதவாறு அவர்கள் பேசத் தொடங்கினர். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டுவதை நிறுத்திவிட்டு உலகமெங்கிலும் சிதறுண்டு போனார்கள். மேலும் அப்ரஹாமும் நோவாவின் வழிமரபினர் என்பதை புரிந்து கொள்கிறோம். தேராகு அப்ரஹாமின் தந்தை. அப்ரஹாமும் அவருடைய குடும்பத்தாரும் ஊர் என்ற கல்தேய நகரை விட்டுவிட்டு கானானை நோக்கி புறப்படுகின்றனர். அங்கு அவர்கள் காரானிலே குடியேறுகிறார்கள். திருப்பாடல்கள் அதிகாரம் 2. கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர். வேற்றினத்தார் சீறி எழுவதேன், மக்கள் இனங்கள் வீணாக சூழ்ச்சி செய்வதேன். ஆண்டவருக்கும் அவர் தம் அருள் பொழிவு பெற்றவருக்கும் எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள். ஆள்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றார்கள். அவர்கள் பூட்டிய தலைகளை தகர்ப்போம், அவர்கள் வைத்த கண்ணிகளை நம்மிடமிருந்து அறுத்தெறிவோம் என்கின்றார்கள். விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எள்ளி நகைக்கின்றார். என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார். அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார். கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார். என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்தினேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகள் உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். இருப்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர். குயவன் களத்தை போல் அவர்களை நொறுக்குவீர். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுநடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். அவர் சினங்கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள். இல்லையேல் அவரது சினம் விரைவில் பற்றி எரியும். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேறு பெற்றோர். ஆமீன். திருப்பாடல்கள் 2வது அதிகாரத்திலே நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம், நம்முடைய விருப்பம் என்ன, நம்முடைய தேவைகள் என்னவென்று நாம் ஆண்டவரிடம் கேட்போம். அதற்கு ஆண்டவர் பதில் தருவார். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். இன்றைய காலத்திலே நாம் மற்ற மக்களை பார்த்து பயப்படுகிறோம், அஞ்சுகிறோம், அல்லது உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களை பார்த்து நடுநடுங்குகிறோம். ஆனால் ஆண்டவரை பார்த்து ஒரு பயமும் இல்லாமல் இருக்கிறோம். தவறை செய்யக்கூடாது என்று தெரியும், ஆனாலும் தொடர்ந்து நாம் அதைத்தான் செய்கிறோம். ஆண்டவர் மீது உள்ள பயம் என்பதே இல்லை, அச்சம் என்பதே இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழும்போது பாவத்தை விட்டு விலகுகிறோம், பாவம் செய்ய தயங்குகிறோம். அதனால் எப்பொழுதும் ஆண்டவருக்குரிய மரியாதையை கொடுத்து அவர் மீது நம்பிக்கையோடு இருப்போம். ஆண்டவர் சினம் கொள்கிறபடி, அதாவது ஆண்டவர் கோபப்படுகிறபடி நாம் எதுவும் செய்யக்கூடாது. அவரிடம் நாம் அடைக்கலம் புகுவோம். அப்பொழுது அவர் நம்மை வழிநடத்துவார். ஆக இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நான் அறிந்து கொண்டதை உங்களுக்கு கூறுகிறேன். எந்த செயல்கள் செய்தாலும் அதை ஆண்டவருடைய நாம மகிமைப்பட நாம் செய்ய வேண்டும். சிறியதாக இருக்கலாம், பெரியதாக இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் நாம் செய்கிற செயலில் ஆண்டவருடைய நாம மகிமை பெற வேண்டும். 2வது, நாம் விரும்புவதை ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் கேட்போம். அப்பொழுது அவர் நம்முடைய உள்ளத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். 3வது, அச்சத்தோடு ஆண்டவரை வழிபட வேண்டும். ஆம், அவருக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு அஞ்சும் போது நாம் பாவத்தை விட்டு விலகுகிறோம், பாவம் செய்ய தயங்குகிறோம். அதனால் எப்பொழுதும் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபட வேண்டும். அவரிடம் அடைக்கலம் புகுவோம். எந்த நேரமும் எந்த காரியமாக இருந்தாலும் நாம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் அவருடைய அடைக்கலத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படி செய்யும்போது ஆண்டவர் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ இன்றைய இறை வார்த்தையை வாசித்து நாங்கள் தியானித்து அறிந்து கொண்டோம் அப்பா. இன்றைய இறை வார்த்தையிலிருந்து நீர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்பதை உணர்ந்து கொண்டோம் அப்பா. நாங்கள் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய நாம மகிமை பெற வேண்டும் தேவனே. எப்பொழுதும் பாவத்திற்கு விலகி நேரிய வாழ்வில் வாழ வேண்டும் அப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் எங்களை உம்முடைய அடைக்கலத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்கள் மீது இரக்கமாயிரும் தேவனே. எங்கள் ஒவ்வொருவரையும் இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா.
ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். அன்பான இறைமக்களே, இன்றைக்கு வாசித்த விவிலிய பகுதியிலிருந்து உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை அல்லது நீங்கள் புரிந்து கொண்டதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. அப்பொழுது அதை படிக்கிற மற்றவர்களுக்கும் அது உதவியாக இருக்கும். மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து அவர்களையும் இறை வார்த்தையை வாசிக்க, திருவிவிலியத்தை வாசிக்க உற்சாகப்படுத்துங்கள். அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் கிளிக் செய்து நீங்கள் தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.